தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தமிழ்நாடு முழுவதும் சுற்றுப்பயணம் செய்ய போகிறாரு. அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். ஆகஸ்ட் 15ஆம் தேதி பிறகு ஒரு தொடர் பயணத்தை மேற்கொள்ள போகிறாரு. முதல்ல தஞ்சாவூர், நம்ம தமிழகத்தின் நெற்களஞ்சியம் தஞ்சாவூர் இல்லையா? அதனால் தஞ்சாவூர்லேருந்து அவர் ஆரம்பிக்கிறாரு. ஒருவேளை ஒரு இதில் பார்த்திங்கன்னா, பள்ளி மாணவர்களுக்கு தேர்வில் வெற்றி பெற்ற அதிக மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு பரிசளிப்பு விழாவில் ஒருத்தர் சொன்னார். ஒரு பெண்ணோட அப்பா சொன்னார், நீங்கள் எப்படி பள்ளி குழந்தைகளுக்கு பரிசுகள் வழங்கி ஊக்குவிக்கிறீர்களோ அதே போல் விவசாயிகளுக்கும் நீங்கள் கவனிக்கணும், விவசாயிகளுக்கும் செய்யணும் அப்படின்னு அவர் சொல்லியிருந்தார். அதை கருத்தில் கொண்டு தான் ஒருவேளை நம்ம நெற்களஞ்சியம் தஞ்சாவூர்லேருந்து அவர் ஸ்டார்ட் பண்ணுறாராங்கிறது எனக்கு தெரியல. விவசாயிகளின் ஊர் அப்படிங்கிறதுனால நல்ல விஷயம். எது எப்படி இருந்தாலும் நல்ல விஷயம். அவர் அங்கேருந்து செயல்படுறது வரவேற்கக்கூடியது. தமிழ்நாடு ஃபுல்லாக, ஏன் கிட்டத்தட்ட உலகம் ஃபுல்லாகவே விஜய் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறாங்க. அவரை ரொம்ப எதிர்பார்க்குறாங்க, கொண்டாடுறாங்க. அவருடைய நடிப்பு அற்புதமாக எல்லாரையும் கட்டி போட்டுருக்கு. அதுதான் உண்மை. ஒரு ஜனரஞ்சகமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல நடிகராக விஜய் இருக்கார். ஒரு சூழல், அரசியலுக்கு வர வேண்டிய ஒரு சூழல். இதனால் உண்மையிலே ரசிகர்கள்லாம் மன சோர்வு அடைஞ்சிருக்காங்க. அது உண்மை. ஒரு வகையில் எப்படி களத்தில் இறங்கி போராடி வெற்றி பெறத்துக்கு முயற்சிக்கு பண்ண போகிறாங்களோ, அதே அளவுக்கு தலைவர் நடிக்க போகிறது இல்லையாங்கிற மனசோர்வும் அவங்கள்ட்ட இருக்கத்தான் செய்யுது. அதை பல பேர் பார்த்திங்கன்னா மேடைகளே பதிவு பண்ணியிருக்காங்க. நம்ம அந்த 12வது பரிசு பெற்ற ஒரு பெண்ணு கூட சொன்னாங்க, அண்ணன் நீங்கள் முதல்வர் ஆனாலும் 2 வருடத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் நடிக்கணும் அப்படின்ட்டு சொன்னாங்க. அவர் மௌனம் ஒரு சிரிப்போடு கடந்து போயிட்டார். அதுக்கான பதில் அவர் சொல்லலை. ஆனால் அவர் முதல்வரானால் கண்டிப்பாக அவர் நடிக்கிறது வாய்ப்புகள் கம்மி தான். ஆனால் நடிப்பை தொடர்ந்தால் சந்தோஷப்படுவாங்க ரசிகர்கள்ங்கிறது உறுதி தான். ஏன்னா அரசியலெல்லாம் சாதாரண விஷயம் இல்லைங்க. போராட்டம் ரொம்ப குணம் ரொம்ப ஜாஸ்தி. இங்கே சாதாரண ஆட்களையே அவங்கள அடித்து காலி பண்ணுற மக்கள் இருக்கிறாங்க. ஏன்னா 2 விதம். நற்பெயர் பெற்று அதன் மூலம் வாக்குகளை சேகரித்து வெற்றி பெற கூட்டம் ஒன்று இருக்கும். எப்படியாவது இங்கே வீழ்த்துறதுக்கு அவங்கள அவங்களுடைய வீக்னஸ் எல்லாம் பேசி அவங்கள கரைப்படைய செய்து அப்படி அவங்கள அசிங்கப்படுத்துகிற நோக்கூட உள்ள விவசாயி அரசியல்வாதிகள் இங்கே இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா விஜய் அரசியலில் முழு நேரமும் இன்னும் ஈடுபட ஆரம்பிக்கலை. ஆனால் ஓரளவு ஆரம்பிச்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு. இப்போவே எவ்வளோ நெருக்கடி பாருங்கள். ஒரு பேனர் வைக்க கூட அவருக்கு நெருக்கடி ஏற்பட்டிருக்கு. இன்னும் இந்த படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட போகிறாருன்னு யாருக்கும் தெரியல. அது இன்னும் பல பிரச்சனைகளை சந்திக்கும் கண்டிப்பாக. அப்படிப்பட்ட விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்து அந்த எலெக்ஷன் வரைக்கும் அவர் கொண்டு போகிறபோது கண்டிப்பான ஒரு நெருக்கடியை இந்த அரசியல் கட்சிகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதெல்லாம் தாங்குவாருங்கிற நம்பிக்கை மட்டும் இருக்குது. அந்த நம்பிக்கை கண்டிப்பாக இருக்குது. அவர் ஒவ்வொரு இன்ச்சும் அடி எடுத்து வைக்கிறதும் ரொம்ப நிதானத்தோடு அடி எடுத்து வைக்கிறாரு. சும்மா வந்தோம் பேசணும் தடப்பட அரசியலாக அவர் பண்ணலைங்க. ரொம்ப நிதானமான ஒரு அரசியல் பண்ணுறாரு. அவர் கண்டிப்பாக அரசியல் களத்தில் அவர் தாக்கு பிடிச்சி நிற்கிறதுக்கு அத்தனை தகுதியும் அவர் ஏற்படுத்திக்கிட்டு தான் வந்திருக்கார் முதல்ல. அதனால் அவரை வெற்றி உறுதி. அது எந்த அளவு சாத்தியமாகுதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். முதல்ல அவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சுற்றுப்பயணம் மேற்கொள்வதை வாழ்த்துவோம். நன்றி.